வணக்கம் உறவுகளே. இது சேரமானின் உசாவல். முள்ளிவாய்க்கால் பகுதியிலிருந்து அன்னையோ அல்லது எங்கள் தேசத்தின் புதல்வி மருத்துவர் துவாரகா பிரபாகரன் அவர்களோ தப்பி இருக்க முடியாது என்ற வாதத்தை தொடர்ச்சியாக முன்வைக்கின்ற துவாரகா எதிர்ப்பு சதிக்குழு தெரிவிக்கின்ற கருத்து என்னவென்றால், அல்லது அவர்களின் வாதம் என்னவென்றால், முள்ளிவாய்க்காலினுடைய புவியியல் அமைப்பு, களச்சூழல் அங்கிருந்து யாருமே தப்ப முடியாது என்பதை காட்டுகின்றது என்று சொல்கின்றார்கள். உண்மையிலேயே ஒரு களமுனையில் ஒரு ஒரு நடவடிக்கை, ஒரு நகர்வு, ஒரு கொமாண்டோ நடவடிக்கையாக இருக்கலாம், அல்லது ஒரு எந்த விதமான நடவடிக்கையாக இருக்கலாம், இல்லை தப்பிச்செல்ல முற்றுகை உடைக்கும் நடவடிக்கையாக இருக்கலாம். எல்லாவற்றையும் வெறும் இராணுவ நகர்வுகள் மட்டும் தீர்மானிப்பது கிடையாது. இதிலே நிதி, புலனாய்வு மற்றும் ஏனைய நகர்வுகளும் இங்கே இருக்கின்றன. அப்போ இதனை நான் உங்களுக்கு புரிய வைப்பதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒன்றை இங்கு காண்பிக்க போகின்றேன். இந்த உதாரணத்தை நீங்கள் பார்த்துவிட்டு நீங்கள் முடிவெடுங்கள். முள்ளிவாய்க்காலை விட்டு அன்னையும் அன்னையினுடைய குடும்பம், முக்கியமாக எங்கள் தங்கச்சி துவாரகா மற்றும் அன்னையினுடைய துணைவியார், எங்கள் முதல் மரியாதைக்குரிய பெண்மணி, இந்த மூவரும் தப்பியிருக்க வாய்ப்பில்லையான்னு நீங்கள் முடிவெடுங்கள். இதிலே பாலச்சந்திரன் ஏன் அழைத்து செல்லப்படவில்லை, அல்லது அன்னையினுடைய அம்மா அப்பா 2 பேருமே அழைத்து செல்லப்படவில்லை என்ற கேள்விகளுக்கு நிச்சயமாக அதே போல் சார்ல்ஸ் அண்ணனுக்கு என்ன நடந்தது என்பதெல்லாம் பற்றியாக நான் இன்னொரு பதிவிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இந்த முள்ளிவாய்க்கால் பகுதியை விட்டு இயக்கம் தப்பியிருக்க முடியுமா, முற்றுகையை உடைத்து கொண்டு அன்னையும் அவருடைய துணைவியாரும் எங்கள் தங்கச்சி துவாராகவும் தப்பி இருக்க முடியுமா என்ற கேள்விக்கான ஒரு சிறு விளக்கம் ஒன்றை உங்களுக்கு தரப்போகின்றேன். அதற்கான ஆதாரத்தையும் தரப்போகின்றேன். அதாவது நீங்கள் அதை பாருங்கள், அதன் பின்னர் நாங்கள் பேசுவோம். இப்ப நீங்கள் பார்க்கிறது, நான் உங்களுக்கு இப்ப காண்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பகுதி, இந்த இணையதளம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய அதிகாரபூர்வ இணையதளம் டெய்லி நியூஸ், அதாவது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய நாளிதழ். இவர்கள் 5ஆம் தேதி ஜூன் மாதம் 2009 வெளியிட்ட பதிவு இது. ஆர்கைவ்ஸ் இதுதானே. டிஃபென்ஸ் காலம் ரணில் விஜயபாலன் என்பவர் எழுதியிருக்கின்றார். தலைப்பு: நேஷன் செலிப்ரேட்ஸ் கிராண்ட் விக்டரி, இன்வெஸ்டிகேஷன்ஸ் இன்டென்சிஃபைட் அபவுட் ட்ரைட்டர்ஸ் வித்தின் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அதாவது யுத்தம் முடிந்து, அதாவது ஆயுதமோத முடிவுக்கு சில நாட்களிலே வெளிவந்த ஒரு 2 வாரத்திற்குள் வெளிவந்த ஒரு பத்திரிகை செய்தி. அதிலே ஒரு முக்கியமான விடயம் ஒன்று இருக்கின்றது. ஒரு இராணுவ அதிகாரி, தளபதி என்று சொல்லலாம், லெப்டினன்ட் கர்னல் தரத்தைச் சேர்ந்தவர். இவர் ஸ்ரீலங்கா இராணுவத்தால் கைது செய்யப்படுகிறார் 14ஆம் தேதி மே மாதம் 2009. இப்போது அந்த கைது பற்றிய அந்த ஒரு சிறிய பகுதியை மட்டும் நான் உங்களுக்கு வாசித்து காட்டப் போகின்றேன். அவர்கள் என்ன குறிப்பிடுகின்றார்கள் என்பதை நாங்கள் இப்போது இங்கே பார்ப்போம். அதாவது இதில் எழுதி இருக்கிறது பார்த்தீர்கள் என்று சொன்னால், இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், according to the latest investigation, it was at the request of Lieutenant Colonel Ranjit Pereira. Prabha had introduced him to the LTT. Prabha என்பது இவர்கள் குறிப்பிடுவது ஒரு தமிழர் ஒருவரை கைது செய்தார்கள். அவர் சம்பந்தமான செய்திதான். அவர் இயக்கத்தினுடைய உளவாளி என்று சொல்லியும், அதில் முக்கியமாக ஒரு இராணுவ அதிகாரியை கைது செய்தார். அவருடைய பெயர் லெப்டினன்ட் கர்னல் ரஞ்சித் பெரேரா. அப்போ இவர்கள் சொல்கிறார்கள், Lieutenant Colonel Pereira was not happy in his career in the army, as he was not given promotions by the army commander, as he had withdrawn his battalion stationed there in Thanangalappu when the area was under LTT attack in 2007 without orders from superiors. இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகின்றபடியும் 2007ஆம் ஆண்டு தனங்களப்பிலிருந்து தனது தலைமையிலிருந்து ஒரு பட்டாலியனை இவர் பின்வாங்க வைத்தார். ஒரு பட்டாலியன் என்பது குறைந்தது ஒரு 500-750 பேர் வரை கொண்ட ஒரு படையணி தான் பட்டாலியன். அப்படி ஒரு பின்வாங்கல் 2007ஆம் ஆண்டு நடக்கவில்லை. நடந்தது எப்போ என்றால் 2000ஆம் ஆண்டு. உங்களுக்கு தெரியும், ஆணவரவை சித்திரை மாதம் 2000ஆம் ஆண்டு இயக்கம் கைப்பற்றிய பின்னர் முகமாலை வரை முன்னேறி போனது. ஆனால் அதற்கங்கால் நகர முடியவில்லை. அதன் பின்னர் இயக்கம் என்ன செய்ததுன்னு சொன்னால், தனங்கிழப்பிலே ஒரு தலையிறக்கம் ஒன்றை செய்து
அதன் வழியாக ஒரு பக்கத்தில் சாவச்சேரியை கைப்பற்றி இன்னொரு பக்கத்தில் வந்து யாழ்ப்பாணம், அரியாலை, புங்கன்குளம் வரையும் சென்றார். அப்ப இந்த அரியாலை தரையிறக்கம் நடந்த போது என்னுடைய இயக்க போராளிகள் ஒரு தங்களை அர்ப்பணித்து களமாடினாலும் இன்னொரு பக்கத்திலே இயக்கத்தின் புலனாய்வுத்துறையும் ஒரு வேலையை செய்திருக்கின்றது. இந்த இராணுவ அதிகாரியை விலக்கி வாங்கி இவரை சிறு சண்டைக்கு பின்னர் பின்வாங்க வைத்திருக்கிறார்கள். அதுதான் இந்த செய்தி. சிறுதானே வந்து அப்ப இந்த இராணுவ அதிகாரி அது மட்டும் இல்லை, 2007ஆம் ஆண்டு 2007 நடந்த இவர்கள் குறிப்பிடுகிறார். அந்த அந்த ஆண்டு தவறு இருக்கின்றது என்றால் ஒரு டைப்பாலஜிக்கல் எரராக இருக்க வாய்ப்பு. உங்களுக்கு இன்னொரு டைப்பாலஜிக்கல் எரரை காட்டுகின்றேன். இவர்கள் சொல்கிறார்கள், Ranjit Pereira had, இதை ஹைலைட் பண்ணுறேன்னு பாருங்க. Ranjit Pereira had given a statement that he was a father of a student of her wife. Ranjit Pereira on her wife. சரிதானே, அங்கேயே டைப்பாலஜிக்கல் எரர் இருக்கு. அதாவது ஒரு பெண்ணினுடைய மனைவி என்று எழுதுகின்றார்கள். அப்படி டைப்பாலஜிக்கல் இருக்கிற மாதிரி இந்த டைப்பாலஜிக்கல் இருக்குது 2007 என்று. அது 2007 அல்ல, 2000ஆம் ஆண்டு. ஆனால் விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு இராணுவ அதிகாரியை இயக்கம் விலக்கி வாங்கி அவரை கொண்டு அவர் ஒரு பட்டாலியனுக்கு கமாண்டராக இருந்திருக்கின்றார். அவர்கள் சண்டை பிடிப்பது போல் பிடித்துவிட்டு பின்வாங்கி விட்டார்கள். இயக்கம் அந்த இடத்திலே தர வாங்கி பின்னர் ஒரு நார்வ நடவடிக்கையை செய்து உங்களுக்கே தெரியும், உலகமே வியக்கும் ஒரு நடவடிக்கையாக அமைந்தது. கடைசியில் இந்திய இராணுவம் வந்து இவர்களை மீட்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. மிகவும் ஒரு நெருக்கடிக்குள் சிலங்கானது தள்ளிய நகர்தான் இது. ஒரு சின்ன ஒரு சம்பவம். அதாவது ஒரு இராணுவ அதிகாரியை விலக்கி வாங்கி இதை இயக்கத்தால் செய்ய முடியும் என்று சொன்னால் இங்கே உங்களுக்கு என்ன புரிகின்றது? இதுதான் நான் உங்களுக்கு இன்று இந்த இடத்திலே தெரிவிக்க வேண்டிய விடயம். இன்னொரு விடயத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அதை உங்களுக்கு இப்பொழுது காண்பிக்கின்றேன், பாருங்கள். அப்ப சில மாதங்களுக்கு முன்னர் நான் உங்களுக்கு இது காண்பித்த ஒரு காட்சி 11 பகுதி தான். அதாவது இது ஏற்கனவே வெளிவந்ததுதான். இயக்கத்தினுடைய தளபதி ரமேஷ் அவர்களை ஸ்ரீலங்கா இராணுவம் விசாரிக்கின்ற காட்சி. அதிலே அவர்கள் கேட்கின்றார்கள், வேர் இஸ் யோர் லீடர்ஸ் டாட்டர், உங்கள் தலைவனின் மகளெங்கே என்று பல தடவைகள் கேட்கின்றார்கள். இதுதான் இது ஒரு ஆதாரம். அதாவது துவாரகாவை 22ஆம் தேதி ஸ்ரீலங்கா இராணுவம் தேடிக்கொண்டு வந்தது. அப்ப தப்பியிருக்க முடியாது என்று சொன்னால் அவர்கள் ஏன் எங்கே போய்விட்டார்கள் என்று கேட்க வேண்டும். இந்த அடிப்படை அறிவு கூட தங்கச்சி துவாரகா இல்லை என்று சொல்பவர்களுக்கு, அன்னை இல்லை என்று சொல்பவர்கள், தப்பியிருக்க வாய்ப்பில்லை, புவியியல் சூழல் அப்படி இல்லை என்று சொல்பவர்களுக்கு புரிய வாய்ப்பில்லை. ஏனென்று சொன்னால் நித்திரை கொள்பவனை தட்டி எழுப்பலாம், நித்திரை கொள்வது போல் நடிப்பவனை நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் தட்டி எழுப்ப முடியாது. எனவே இது உங்களுக்கு நான் இந்த இடத்துல காண்பித்த விடயம் 2 விடயங்களை காண்பித்திருக்கிறேன். ஒன்று, இயக்கம் தப்ப வேணும் என்று சொன்னால் எப்படியும் தப்பும். சரிதானே, ஒரு தனங்கிழப்பு ஒரு பகுதியில் போய் தரையிறக்கம் செய்து இராணுவ அடுக்கை செய்வதற்கு ஒரு இராணுவ அதிகாரியை விலைக்கு வாங்கக்கூடிய நிலைமை இயக்கத்துக்கு இருந்தேன்னு சொன்னால், கடலாலேயோ தரையாலேயோ தப்பி போகிறதுக்கு ஒரு கடற்படை அதிகாரியையோ அல்லது ஒரு தரப்படை அதிகாரியையோ இயக்கத்தால் விலைக்கு வாங்கியிருக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீர்களா? அப்ப ஒரு ஒட்டுமொத்த இயக்கமும் நகர்ந்து போக முடியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பிரிவு ஒரு போராட்டத்தை தக்க வைப்பதற்காக ஒரு தலைமையை வெளியேற்றக்கூடிய ஆளுமை வந்து அன்றைக்கு இயக்கத்திடம் இருந்தது. அதுக்குரிய மதிநுட்பம் யாருக்கு இருந்திருக்கும் இயக்கத்திலே என்பது உங்களுக்கு தெரியும். நான் இதனை இந்த இடத்துல பேரையெல்லாம் சொல்லி இதிலே வந்து உடனே இவர்கள் ரிப்போர்ட் அடித்து இந்த சிரமன் தொலைக்காட்சியை மூட எடுக்கின்ற முயற்சிக்கெல்லாம் நான் இடமளிக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும் யார் அதை செய்திருப்பார்கள், எப்படி நகர்ந்திருப்பார்கள். அதாவது நான் இங்கே உங்களுக்கு சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால், தங்கச்சி துவாரகாவோ அல்லது அன்னையோ அல்லது அன்னையினுடைய துணைவியார் தங்களுடைய முதன்மரியாதைக்குரிய பெண்மணியோ இப்படித்தான் தப்பியிருப்பார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. இப்படியும் தப்ப வாய்ப்பு இருந்தது அவர்களுக்கு. எனவே அவர்கள் எப்படியும் தப்பியிருப்பார்கள் என்பதைத்தான் நான் உங்களுக்கு இந்த இடத்திலே சொல்லியிருக்கின்றேன். சரி, நல்ல உறவுகளை, மீண்டும் சிரமான் தொலைக்காட்சியினூடாக இன்னும் சில உண்மைகளோடு மீண்டும் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம் உறவுகள்.
எதிரியின் கண்ணிலே மண் தூவினாள், எரிகணை வளையத்தை இவள் தாவினாள். எதிரியின் கண்ணிலே மண் தூவினாள், எரிகணை வளையத்தை இவள் தாவினாள்.